வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவர் டெக் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன், வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரி, அதாவது கிராம ஊராட்சி செயலாளர் பணிக்கான நேர்காணலுக்கு உண்டான அழைப்பு கடிதம் ஹால் டிக்கெட்டை நீங்க டவுன்லோடு பண்ணியிருப்பீங்க. ஸோ 12/12/2025 முதல் இன்டர்வியூ நடைபெறுகிறது. இந்த இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய சில முக்கியமான கேள்விகள் மற்றும் அதற்குண்டான பதிலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் அமைத்தி ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. தமிழகத்தில் காலியாக உள்ள கிராம ஊராட்சி செயலாளர் பணிக்கு உண்டான இன்டர்வியூ பாத்தீங்க அப்படின்னா 12/12/2025 முதல் நடைபெற உள்ளது. இந்த இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய சில முக்கியமான மற்றும் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் டிப்ஸை பத்தி இங்க நம்ம பார்க்கிறோம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாடத்திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கங்க. டிஎன்ஆர்டி, தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ பாடத்திட்டம் மற்றும் தேர்வு முறையை ஜெனரல் ஸ்டடீஸ், கரண்ட் அஃபேர்ஸ், தமிழ் லாங்குவேஜ் ஆப்டிடியூட், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷனை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஜெனரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நம்ம பிரதம மந்திரியிலிருந்து கடைசியா தேர்வு செய்யப்பட்ட வைஸ் பிரசிடென்ட் வரைக்கும் யார் யார் என்னென்ன போஸ்ட்ல எப்ப இருந்து இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஜெனரல் ஸ்டடீஸை பத்தி தெரிஞ்சுங்க. அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன், உங்களோட வில்லேஜை பத்தியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திட்டமிட்டு படிங்க எதா இருந்தாலும். ஏன்னா இன்னும் 3 நாள் தான் இருக்கு. 12ஆம் தேதி இன்டர்வியூ அப்படிங்கிறதுனால தலைப்புகள் உள்ளடக்கிய ஒரு யதார்த்தமான கால அட்டவணையை உருவாக்குங்க. கடினமான பாடங்களுக்கு அதிக நேரம் ஒதுக்கி தினமும் திருத்தம் ரிவிஷன் பண்ணுங்க. மாதிரி தேர்வு மோக் டெஸ்ட் நீங்களே கண்டக்ட் பண்ணிக்கங்க. அடிப்படை விஷயங்களே கவனம் செலுத்துங்க. அதாவது தமிழ்நாடு தொடர்பான தலைப்புகள், பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு, கிராம மேம்பாட்டு திட்டங்கள் பற்றிய அறிவை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. பேக்ரவுண்ட் கண்டிப்பா வேணும். ஏன்னா கண்டிப்பா அதுல இருந்து கேட்கலாம். அரசு வெளியீடுகளை படிக்கவும். அரசு வெளியீடுகள் மற்றும் தரமான புத்தகங்களை படிப்பது கூடுதல் பலம் சேர்க்கக்கூடிய ஒன்றுதான். அடுத்தது நேர்காணலுக்கு போகும்போது ட்ரெஸ் கோடு எப்படி இருக்கணும்? நேர்காணல் மையத்துக்கு முறையான தொழில்முறை சார்ந்த உடை, ஃபார்மல் அட்டையர் அணிந்து செல்லுங்க. ஃபார்மல் ட்ரெஸ், லேடிஸா இருந்தாலும் சரி, பாய்ஸா இருந்தாலும் சரி, ஃபார்மல் ட்ரெஸ்ல போய்க்குங்க. ஆவணங்கள், எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் ஒரு செட், அது இல்லாம அதோட ஜெராக்ஸை ஒரு செட் வச்சுக்கோங்க. போட்டோ கண்டிப்பா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்து செல்லுங்க. அதை ஒரு ஃபோல்டர்ல டீசெண்டா கொண்டு போங்க. சரியா? அதுக்கப்புறம் நேர்காணல் தொடங்கும் நேரத்துக்கு மினிமம் 45 to 60 மினிட்ஸ் 1 ஹவருக்கு முன்னாடியே போயிட்டீங்க அப்படின்னா ஒரு அமைதி காத்துக்கலாம். அமைதியான சூழ்நிலையை உருவாக்கலாம். நம்ம கூட வந்தவங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைம் இருந்தது அப்படின்னா இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கேள்விகளை கவனமாக கேட்டு தெளிவாகவும் சுருக்கமாகவும் பதிலளிங்க. நேர்மையான உடல் மொழி, அதாவது பாசிட்டிவ் பாடி லாங்குவேஜ், கண் தொடர்புடைய ஐ கான்டாக்ட், அவங்க கண்ணை பார்த்தா பதில் சொல்லணும். அங்கே இங்கேயும் பார்த்துட்டு பதில் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி சொல்றதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிக்குங்க. அது மோக் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பஞ்சாயத்து செயலாளரின் கடமை மற்றும் பொறுப்பு, கிராம சபையின் செயல்பாடு பற்றி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. என்ன கிராம சபை கூட்டம் எப்ப கூடும், இது எப்படி நீங்க சொல்லுவீங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. அது இல்லாம என்னென்ன வரி புக்குகள்லாம் இருக்கு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் முக்கியமா கேட்கக்கூடிய நேர்காணல் கேள்விகள். சரியா? என்னென்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்ததையுமே உங்களை பற்றி சொல்லுங்க. டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். ஸோ உங்களை பத்தி விரிவா சொல்லுங்க. ஷார்ட்டா சொல்லுங்க. அதுவும் ஓகேவா? ரொம்பவும் பிளேடு போடக்கூடாது. பஞ்சாயத்து செயலாளரின் வேலை, கடமை மற்றும் பொறுப்புகள் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அதை பத்தி நீங்க சொல்லணும். இது ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, கிராம சபையின் முக்கியத்துவம் என்ன? அதன் கூட்டங்களை எவ்வாறு நிர்வகிப்பீர்கள்? ஸோ இந்த கிராம சபை கூட்டம் எதுக்காக கூடுறது? சரி, அந்த கூட்டத்தை எப்படி நீங்க நிர்வகிப்பீங்க? அது எங்க வச்சு நடத்தணும்? இதுக்கு யார் யார் முக்கியமாக வருவாங்க? கிராம சபை கூட்டம் எப்ப எப்ப நடக்கும்? கண்டிப்பா ஜனவரி 26, ஆகஸ்ட் 15, காந்தி ஜெயந்தி. அது இல்லாம வேற எப்ப நடக்கும்? ஒரு வருடத்துக்கு மினிமம் 4 அல்லது அதுக்கு மேற்கொண்டும் நடக்கலாம். இதுக்கெல்லாம் ஆர்டர் யார் தருவாங்க? கலெக்டர் தருவாங்க. உங்களின் மிகப்பெரிய பலம் மற்றும் பலவீனம் என்ன? ஸோ உங்களோட பிகர் ஸ்ட்ரென்த், அப்புறம் வீக்னஸ், இதை பத்தி கேட்டாங்கன்னா அதை சொல்லுங்க. அரசு கிராம மேம்பாட்டு திட்டங்கள், கவர்மெண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஸ்கீம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? அப்படி தெரிஞ்சது அப்படின்னா ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஓகே. தெரியல அப்படின்னா இன்னும் டைம் இருக்கு. பக்கத்துல இருக்கிற வில்லேஜ் ஆபீஸ்க்கு போங்க. அங்க போயிட்டு கேட்டு தெரிஞ்சுக்குங்க. கணக்குகள் மற்றும் பதிவு, அக்கௌண்ட்ஸ், அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எவ்வாறு பராமரிப்பீர்கள்? என்னென்ன வரி வசூல் செய்யப்படுகிறது? இதை பத்தி எல்லாமே தெரிஞ்சுங்க. ரெக்கார்ட்ஸ் எல்லாமே எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க?
சிஸ்டமேட்டிக்கா பண்ணுவீங்களா? இல்ல ஹார்ட் காப்பியா பண்ணுவீங்களா? இல்ல 2மே பண்றீங்களா? ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அது இல்லாம இப்ப வரி வந்து ஆன்லைன்ல வரி வசூல் பண்றீங்களா? ஆஃப்லைன்ல வாங்குறீங்களா? ஸோ ஆன்லைன்ல வாங்குறதுக்கு அதுக்குண்டான லிங்க் என்ன? வில்லேஜ் பஞ்சாயத்து டாக்ஸ், விபி டாக்ஸ். ஸோ அந்த லிங்க் பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சொந்த கிராமம் அல்லது உள்ளூர் பகுதியின் பிரச்சனைய பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஸோ அதுக்குண்டான என்ன தீர்வு? முக்கியமா பிரச்சனை என்ன? தண்ணி தான் பிரச்சனை. ஸோ அந்த தண்ணி பிரச்சனைய தீர்க்கறதுக்கு என்ன பண்ணுவீங்க? பைப் மூலியமா தண்ணி குடுக்கலாமா? இல்ல ரொம்பவும் பற்றாக்குறையா இருந்தா லாரி மூலமா குடுக்கலாமா? இத பத்தி தெரிஞ்சுக்கங்க. அப்படி லாரி மூலம் வந்தது அப்படின்னா, ஒரு வேள பிரசிடென்ட் போஸ்ட் காலியாக இருக்குது அப்படின்னா, அதுக்கு பர்மிஷன் யார்கிட்ட வாங்கணும்? இந்த மாரி எல்லாம் கேட்பாங்க. ஓகே. இது எல்லாமே வந்து பேக்கிரவுண்ட்ல தெரிஞ்சு வச்சுக்கங்க. கிராம மக்களுடன் எவ்வாறு தொடர்பு கொள்வீர்கள்? அவர்களின் தேவைகளை எவ்வாறு பூர்த்தி செய்வீர்கள்? ஸோ எப்படி நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுவீங்க? ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும் அப்படின்னா, அப்படி தேவை ஒரு வேளை ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ஒரு பிரச்சனைன்னு வராங்கன்னா, அத எப்படி சால்வ் பண்ணுவீங்க? ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பேக்கிரவுண்ட்ல தெரிஞ்சு வச்சுக்கங்க. ஏதேனும் ஒரு சவாலான சூழ்நிலையை நீங்கள் எவ்வாறு கையாள்வீர்கள்? சிச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா, நீங்க மட்டும் தான் இருக்கிறீங்க அப்படின்னா, அதை எப்படி நீங்க கையாளுவீங்க? ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கங்க. இந்த வேலைக்கு நீங்கள் ஏன் தகுதியானவர் என்று நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த வேலை வந்து எதுக்காக? பொதுவாகவே வந்து நான் பப்ளிக் சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் இந்த வேலைக்கு வர்றேன் அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க. இந்த கேள்விக்கு தயாராகி உங்கள் பதிலை தமிழில் தெளிவாக பயிற்சி செய்யுங்கள். உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணிக்கங்க. ஸோ இது வந்து ரொம்பவும் இம்பார்ட்டன்டான ஒரு கேள்விகள் தான். ஸோ இந்த மாரி தான் கேட்கலாம். கேட்டாங்க அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு பயிற்சி செய்துக்கங்க. யாராச்சும் உங்க வீட்ல இருக்கிறாங்க, உங்க நண்பர்களே இருந்தாங்கன்னா, அவங்க மூலியமா அவங்கள வந்து இன்டர்வியூ கேட்கறவங்களாவும், நீங்க ஆன்ஸர் பண்றவங்களாவும் ஒருக்கா பிராக்டிஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, அந்த நேரத்துல போய் படபடன்னு மனசு பதிருக்காது. பொறுமையா பதில் சொல்லலாம். ஸோ தயாராக இருக்கிறவர்களுக்கு நல்ல வாழ்த்துக்கள். நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.